ஹாய் வாங்க நம்ம இந்த வீடியோவில் வேர்க்கடலை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நல்லா இது பச்சை வேர்க்கடலை வேய்ச்சி சாப்பிட்றதுக்கு இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இதில் மேலே நிறைய மண் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. மண் எல்லாம் சீக்கிரமாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம ஒரு பொருள் வேக வைக்கும்போது நம்ம அதை நடுவில் திறந்து பார்த்து வெந்துடுச்சான்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி மாறிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. குக்கரில் பண்ணால் ஒரு 5-6 விசில் வச்சு இறக்கிடலாம். ஒரு சில டைம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அது வெந்துடுச்சா வேகலையான்ட்டு. இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது நம்ம மூடியை திறந்துட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் வெந்துடுச்சேன்ட்டு. ஒரு 15 நிமிஷத்துலேயே எனக்கு வெந்துடுச்சு இந்த வேர்க்கடலை. இப்போது இதை நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு கரெக்டாக இருக்கா வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் தான் வேக வைக்கிறதுக்கு. வேர்க்கடலையே இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு அது ரொம்ப பித்தம். இதில் நிறையா ஜிங்க்கு, செலினியம், ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இதில் ஃபேட்டும் இருக்குது, ஆனால் எல்லாமே குட் ஃபேட்டோடைய பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. மென் அண்ட் உமன் 2 பேருமே சாப்பிட்லாம், சின்ன பசங்களும் சாப்பிட்லாம். இது உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் வாங்கி வேக வச்சு சாப்பிடுங்க. கடலை மிட்டாயும் நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே அதுவுமே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கூட செஞ்சு வெல்லம் சேர்த்து ட்ரை பண்ணி கொடுங்க. இதை வேக வச்சதும் இந்த தண்ணியை வடித்து வச்சிடணும், இல்லைனா அந்த வேர்க்கடலைக்குள்ளே தண்ணி போகும், இல்லை உப்பு எக்ஸஸாக ஆகிடும். அதே மூடியை போட்டு நம்ம வடித்து வச்சிடலாம்.